விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்தியா முழுவதும் ஒரு தேசிய விழாவாக பிரபலப்படுத்தியது யார் தெரியுமா? நம் முன்னோர்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது ஏன் விநாயகரை மட்டும் ஆற்றில் கரைக்க வேண்டும் என்றார்கள்? விநாயகரை ஏன் உடனே கரைக்காமல் சில நாட்கள் கழித்து கரைக்க வேண்டும் என்றார்கள்? அதுவும் ஓடும் தண்ணீரில்தான் கரைக்க வேண்டும் என்றார்கள். எந்த வழிபாடு செய்வதற்கு முன்னும் முறையான காரணங்களை தெரிந்து கொண்டு வழிபடும் போது அதற்கான முழு பலனும் கிடைக்கவே செய்யும். விநாயகர் சதுர்த்தி விழா பண்டைய காலம் முதல் கொண்டாடப்பட்டாலும் 1893 விநாயகர் சதுர்த்தியை இந்திய மக்கள் அனைவரும் தேசிய விழாவாக கொண்டாட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் தேசபக்தரும் தியாகியுமான பாலகங்காதர திலகர். அதன்படி பூனேவில்தான் முதலில் விநாயகர் சதுர்த்தி விழா விசேஷமாக கொண்டாடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை விநாயகர் சதுர்த்தி தேசிய விழாவாக மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி காரணங்களை பார்க்கலாமா? ஆடி பெருக்கில் ஆறுகளில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அடித்து செல்லும். ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாயிருப்பது மணல். மணல் குறைந்தால் நிலத்தடி நீர்மட்டமும் குறையும். இதனால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்பதால் இதை தடுக்க என்ன செய்யலாம் என்று யோசித்த நம் முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்காக கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து ஆற்று நீரை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்திவிடும் என்பதால் தான் ஆடிக்கு பின் வரும் ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் அதற்கான சரியான தெய்வம் விநாயகர் என தேர்ந்தெடுத்தார்கள். களிமண் தான் நீரை உறிஞ்சி நிலத்துக்குள் அனுப்பும் என்பதால் களிமண்ணில் மட்டும்தான் விநாயகரை செய்ய வேண்டும் என்ற நியதியை விதித்தார்கள். ஏன் உடனே கரைக்காமல் சில நாட்கள் கழித்து கரைக்க வேண்டும் என்ற நியதியை விதித்தார்கள் தெரியுமா? ஏனென்றால் களிமண்ணில் விநாயகர் செய்து அக்களிமண் விநாயகர் நன்றாக காய்ந்து இறுக வேண்டும் என்பதற்காக ஈரமான களிமண் விநாயகரை ஆற்று நீரில் கரைத்தால் களிமண் கரைந்து நீரோடு சென்றுவிடும், நிலத்தில் தங்காது என்பதால் காய்ந்த பின் கரைக்க வேண்டும் என்றார்கள். சிறிய சிலை என்றாலும் களிமண்ணில் செய்த சிலையை வாங்குங்கள், அதை ஆறுகளில் மட்டுமே கரையுங்கள். அருகிலுள்ள நீர்நிலைகளிலும் கரைக்கலாம். வீடுகளில் களிமண் விநாயகரை வாங்கி வழிபட்டு சிறிய வாளியில் கரைத்து புனிதமான துளசி போன்ற செடிகளில் விடலாம். நாட்டிலுள்ள நீர்நிலைகளை மாசுபடாமல் காப்பது நமது கடமை. களிமண் விநாயகரை வாங்கி வழிபடுங்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. சிவாய நம.